ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான பிரேக்கிங்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். எஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சீரியலான நெஞ்சத்தை கில்லாதே சீரியலை முடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எஸ், என்னென்னு பார்க்கலாம். ஜீ தமிழில் 7 o'clock ஸ்டார்ட்டில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் நெஞ்சத்தை கில்லாதே. ஆக்சுவலி ஜீயில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஸ்லாட்டில் ஒரு நல்ல டிஆர்பி வாங்கின சீரியல் அப்படின்னா நெஞ்சத்தை கில்லாதே தான். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கௌதம் அண்ட் மது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயாக்கா சாரும் ரேஷ்மாவும் சேர்ந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னதான் ஒரு ரீமேக் சீரியலாக இருந்தாலுமே அதுக்கு எதிர்பாராத அளவுக்கு சூப்பரான வரவேற்பு கிடச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ரீசெண்ட் டேஸாகவே ஜெயாக்கா சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ஸ்லாம் வரல. என்னாச்சு, அவர் குவிட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் கூட போட்டிருந்தோம். ஸோ குவிட் பண்ணிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா என்ன ஆச்சுன்னா இப்போ எண்டே பண்ணிட்டாங்கங்க. சீரியலே முடிஞ்சிருச்சு. சுபம்னு பார்த்ததுமே பயங்கரமான ஷாக்கிங்காக இருந்தது. பட் என்ன இஷ்யூஸ்ன்னு தெரியல. மேபி உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் போயிருக்கும். அதனால தான் சடனாக எதுவுமே சொல்லாமல் இப்படி ரேஷ்மாவை வச்சு மட்டுமே முடிச்சுட்டாங்க சுபம்னு போட்டு. ஜெயாக்கா சார் அதில் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 148 எபிசோட்ஸ் மட்டும்தான் கிராஸ் பண்ணியிருக்கு. 4 months மட்டும்தான் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ப்ரைம் டைம் சீரியல். அட் த சேம் டைம் நல்ல டிஆர்பியோட நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற சீரியலை முடிச்சிட்டாங்க அப்படின்னா சொல்லவா வேணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. அண்ட் ரேஷ்மாவும் பார்த்தோன்னா பூவே பூச்சுடவாக்கு அப்புறமா ஒரு சூப்பரான கம்பேக் இந்த சீரியல் மூலமாக கிடச்சிருந்தது. ஆல்ரெடி அவங்க அபி டெய்லர் கிழக்கு வாசல்லாம் பண்ணியிருந்தாலுமே அதில் அந்த அளவுக்கு இல்லை. பட் நெஞ்சத்தை கில்லாதேக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் மது அப்படின்றவளோ சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது சரி டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைன்னா ஹீரோ தான் மாறிடுவாரோ அப்படின்னு நம்ம பார்த்தா சீரியலே முடிச்சிருக்காங்க. ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. இது ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக ஜெயாக்கா சார் ஃபன்ஸ்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ண போகிறாங்க. அண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. உள்ளுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் போயிருக்கும் போல். அதனால தான் உடனே முடிச்சுட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயாக்கா சாரை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறோம். பட் த சேம் டைம் ரேஷ்மாவும் சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களும் மிஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க 2 பேருமே வேறு ப்ராஜெக்டில் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நெஞ்சத்தை கில்லாதே வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? யாரெல்லாம் நெஞ்சத்தை கில்லாதே சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க? அண்டு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த முடிக்கிறத பற்றி என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.